அடுத்த பிரமேயம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மீனா வந்து அடிபட்டதுனால, மீனா ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷன்ஸில் மீனா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஊர் முழுக்க பார்த்தீங்கன்னா, போஸ்டர்லாம் ஒட்டிட்டுருக்காங்க. அப்போது அந்த டைம் விஜய் ஆட்டோவில் வரும்போது, ஆட்டோவை நிறுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, போஸ்டரை நம்மளே கிழிச்சிடணும். இவெல்லாம் வந்து ஜெயிச்சிட்டா, தலைவர் பதவிக்கு வந்துட்டா, நம்ம செல்ல காசு ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா வந்து ஆட்டோவை வந்து அப்படியே அனுப்பிட்டு, போஸ்டரெல்லாம் வந்து கிழிக்கணும்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு போஸ்டராக பார்த்தீங்கன்னா, விஜயா வந்து கிழிச்சிட்ருக்காங்க. அதை வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துடுறாங்க. மீனா கூட இருப்பாங்க இல்லையா, அவங்கலாம் பார்த்துட்டு இது சிந்தாமணி அனுப்பின ஆளாக தான் இருக்கும், இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி போய் விஜயாவை செம்ம அடி அடிக்கிறாங்க. விஜயாவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சு ஓடுறாங்க. இருந்தாலும் நல்லா போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம முத்து வந்து அங்கே இருக்காரு. முத்து தான் பார்த்து தடுத்து விடுறாரு. அப்படியே வந்து ஐயோ இவன் கல்ல மாட்டினா அவ்வளோதான் சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து வீட்டுக்கு போனதும் வந்து அதே சேரியில் நம்ம விஜயாவை பார்த்ததும் அம்மாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன விஜயா ஏன் ஆளே ஒரு மாறி இருக்கேங்கன்னா கீழே விழுந்துட்டியா, ஏன் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜயா வந்து முத்து முன்னாடி எதுவும் சொல்ல முடியாமல் அப்படியே சமாளிக்கிறாங்க. உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. முத்துக்கு வந்து சந்தேகம் வருது, இது அம்மா பண்ண வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு விஜயாவை தனியாக பார்த்து முத்து கேட்குறாங்க, வெளியே தான் மீனாக்கு எதியாக இருக்காங்கன்னா வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருக்கீங்களா, நீங்களும் தானே என்னை பெற்றீங்க, ஏன் இப்படிலாம் இருக்கீங்க, மீனாவும் உங்கள் மருமக தானே, ஸ்ருதி மாதிரி தானே, ரோகிணி மாதிரி தானே, இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து நல்லா 4 கேள்வி வந்து முத்து வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் இந்த கோவத்தை பார்த்தீங்கன்னா சிந்தாமணிக்கு கால் பண்ணி விஜயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, மீன் அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கக்கூடாது, அவள் போஸ்டரை கிழிக்கும் போது அவள் கூட இருக்கிறதுங்களாம் என்னை சேர்ந்து அடிச்சிருச்சிங்க, மீனா மட்டும் ஜெயிச்சிட்டா நான் தோத்த மாதிரி ஆகிடும், அதனால் நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கிட்ட விஜயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படின்னா வந்து எலெக்ஷனை வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மீனா வந்து எஃபர்ட் போட்டுட்டு தான் ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து எல்லாருக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. இதை எப்படின்னா கெடுக்கணும்னு சொல்லிட்டு விஜயாவும் ஒரு பக்கம் வந்து மீனாக்கு எதிராக வந்து செய்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா வந்து ஜெயிக்க போறாங்க, நம்ம சிந்தாமணி தோக்க தான் போறாங்க. இதெல்லாம் தான் அடுத்த ப்ரோமோவா இருக்கு. இத பத்தி உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லி சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.